கேம் ஓவர். வணக்கம் மக்களே, டெஸ்லாவுடைய கேம் ஓவர்னு நினைக்கிறேன். நம்ம 100 கீழே போகாமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த 100 கீழே டெஸ்லாவோட ஸ்டாக் ப்ரைஸ் 100 கீழே போகிறக்கான டே அது இந்த டேன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்லா வந்து சைனாவில் அவங்களுடைய கார் சேல்ஸ்க்கு ஹையஸ்ட் எவர் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. காரோட ப்ரைஸஸில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து டெஸ்லாவோட வரலாற்றில் இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட் இதுவரை கொடுத்ததே இல்லை. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப பரவலாக பார்க்கப்படுற விஷயமா என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ சைனாவில் டிமாண்ட் ப்ராப்ளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான். இப்போ நம்ம இந்த டேட்டா பாருங்களேன். இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா, இது நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்சூரன்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் வைப்போம். கார் வாங்கினவங்களாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களே, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இது இந்த லாஸ்ட் 1 வீக் நடந்தது. December 26 Jan 1 நடந்தது. ஓகேவா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து வெறும் 4338 வெஹிக்கிள்ஸ் தான் அந்த வீக் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின வாரம் 8000, அதுக்கு முந்தின வாரம் 12000, அதுக்கு முந்தின வாரம் 11000 அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரேஞ்சில் இருந்துட்டு இருந்தது. 4000ன்றது ரொம்ப ஸ்டீப் டிக்ளைன். ஓகேவா? ஸோ டெஸ்லா வந்து உண்மைக்குமே சைனாவில் டிமாண்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. எதிர்பாராததே எதிர்பாருங்கள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் நடந்துருச்சு. ஸோ டெஸ்லா வந்து இப்போ இந்த டிமாண்ட் ப்ராப்ளம் இப்போ இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா, இந்த BYDன்ற கம்பெனி வந்து பாருங்கள் 55,000 வெஹிக்கிள் விற்றுருக்காங்க. ஸோ பட் டெஸ்லா வெறும் 4000. நம்ம இன்னொரு கம்பெனின்னு கேட்டிங்கன்னா நியோன்னு வச்சுப்போமே. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ரேஞ்சுக்கு டெஸ்லா இன்ஷூர் பண்ணது வந்து பெரிய அதிர்ச்சியான நியூஸாக பார்க்கப்படுது. பட் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இப்படியே டிமாண்டை கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இப்போ டெஸ்லா வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் BYDன்றது பியூர் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இந்த டேட்டாவில் இல்லை. இது போத் ஹைப்ரிடும் பேட்டரியும் சேர்ந்தது தான். அதனால தான் இப்படி 55,000. அப்படி என்னடா அந்த கம்பெனி அவ்வளோ நல்லா பண்ணுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி பார்க்கலாம். ஆனால் இப்போ இதில் விஷயம் என்னென்னா, அவங்களோட பேட்டரி வெஹிக்கிள் சேல்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க BYDயோட அவங்க அந்த பேட்டரி வெஹிக்கிள் சேல்ஸ் BYDக்கும் டெஸ்லாக்கும் சைனாவில் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இந்த கிராஃபில். இந்த BYDன்ற கம்பெனியோட பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து அப்படியே ட்ரெண்ட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. பட் டெஸ்லாவுக்கு வந்து இறங்கும்ன்ற மாதிரி இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது வந்து டெஸ்லாவோட சைனா டிமாண்ட் வந்து இது ஒரு ரியல் ப்ராப்ளம் தான். பியூர் பேட்டரி வெஹிக்கிள் மட்டும் கம்பேர் பண்ணாலும் இந்த டேட்டாலாம் நமக்கு தெரியுது, நல்லா தெளிவாக தெரியுது. டெஸ்லாக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களோட க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 20% கிட்ட சைனாவில் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மார்ஜினில் கொஞ்சம் அந்த லாபத்தை விட்டு கொடுத்து ப்ரைஸை கம்மி பண்ணி மக்கள்கிட்ட விற்போம். ஏன்னா அந்த BYD கார்ன்றதுலாம் அவங்கள விட இது வரைக்கும் டெஸ்லா வந்து அதிகமான ப்ரைஸில் தான் டெஸ்லாவோட கார் ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ப்ரைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ தான் BYD கிட்ட நெருங்கியிருக்கு. இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ட். இந்த சார்ட்டில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்லா வந்து அவங்களோட ப்ரைஸை என்ன தான் இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல நீங்கள் பாருங்கள், இந்த ஒரே நாளில் 10% ஃபுல்லாக ட்ராப் பண்ணியிருந்தாலும், இந்த மாடலெல்லாம் 10% 12% இந்த மாதிரி ஸ்டீப்பாக ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. பட் என்னதான் அவங்க வந்து இன்னைக்கு அந்த ப்ரைஸ் எல்லாம் ட்ராப் பண்ணியிருந்தாலும் January 2023 அவங்களுடைய பழைய ப்ரைஸ், அவங்க ஸ்டார்ட் பண்ண ப்ரைஸ்க்கு நீங்கள் யோசிக்கும் போது அவங்க வந்து இன்றைக்கி சொல்கிற மாதிரி 10% 12% கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க இனிஷியலாக உள்ள மார்க்கெட்டில் வந்த ப்ரைஸ்க்கு வந்து அவங்க வந்து அந்த டிக்ளைன் வந்து 10% 12% கிடையாது, அரௌண்ட் ஒரு 5% 6% வைக்கலாமே. ஆனால் இது காரணம் என்னென்னா, இந்த நடுவில் வந்து டெஸ்லா வந்து ஃபுல்லாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த ஜான்வரி இந்த 2021 அவங்க வந்து ஆக்சுவலி 2021 கிடையாது, 2022 அவங்க ஃபுல்லாக இந்த ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க வந்து அந்த டிமாண்டை யூஸ் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிச்சாங்க. ஓகேவா? அப்படி தான் சொல்லணும். அது காரணம் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக ஏறி இருந்துச்சு. உள்ளே வந்த சப்ளைக்கான ரா மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட்டும் பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸோ அதெல்லாம் மீட் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு எலான் மஸ்க் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ அதெல்லாம் சொல்லி அவங்க வந்து அந்த டைம் அகெயின் மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறேன் அப்படின்னு டிமாண்ட் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா? அதனால் அவங்க வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிமாண்டை வந்து கொஞ்சம் கம்மியாக, நம்ம அதான் டிமாண்டுக்கு ப்ராப்ளமே வராது அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருந்ததுக்கு காரணம்லாம் கேட்டிங்கன்னா இதில் தான் அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு டெஸ்லா வெஹிக்கிள்ஸ்க்கு, செய்ய முடியாமல் திணறிட்டு இருந்தாங்க டெஸ்லா. ஸோ அதனால அவங்க ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக விற்றும் அவங்க வந்து அந்த மார்க்கெட்டில் அதிகமான லாபத்துக்கு காரை விற்றாங்க. இப்போ டிமாண்ட் வந்து சைனாவில் கம்மியாயிருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ பிராண்டாக எதுக்காக ப்ராப்ளம் வந்துச்சா, காரில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதில் ப்ராப்ளம் என்ன கேட்டால் ரிசெஷனுக்குள்ளே போகிறனால தான். ஸோ ரிசெஷனுக்குள்ளே போகும்போது எல்லாருமே அவங்களோட ஸ்பெண்டிங்கை பற்றி யோசிப்பாங்க. எல்லாருமே ஸ்பெண்டிங்கை அவுட் அண்ட் ரைட் கட் பண்ணுவாங்க. முந்தி 50,000 ஈஸியாக செலவு பண்ணிருந்தாங்கன்னா இப்போ 50,000 செலவு பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு கார் வாங்குற பர்ச்சேஸ்லாம் கண்டிப்பாக கம்மியாகும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ டிமாண்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த டிமாண்ட் ப்ராப்ளமை இப்போ எப்படி அட்ரஸ் பண்ணுறது? ஸோ இப்போ இந்த டிமாண்ட் ப்ராப்ளம்னா அதில் கேள்வி என்ன, இப்போ ஏன் இதில் ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னா,
பிஒய்டி அப்போ ஏன் விற்கிறாங்க அப்படின்றனால தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதுக்கு ஒரே ரீசன் என்ன, பிஒய்டி வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து டெஸ்லா அதிகமான ப்ரைஸில் வித்துட்டு இருந்துச்சு, சைனாவில் இருக்கிற கன்சியூமராக பார்த்தா. ஸோ அப்போ வந்து இப்போ இந்த ப்ரைஸ் ட்ராப் வந்து டிமாண்டை மறுபடியும் பூஸ்ட் பண்ணிருச்சுன்னா டெஸ்லா தப்பிச்சிருச்சு. ஆனால் இவ்வளோ விலை குறைச்சும் டெஸ்லா கார் நிறைய விற்கலை, ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு விற்கலை அப்படின்னு வந்தால் உண்மைக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் டெஸ்லாக்கு. டெஃபினெட்லி ஸ்டாக் வந்து 100 கிலோ போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் வந்து நீங்கள் கம்மியான ப்ரைஸில் விற்கிறீங்க 10% 15%. ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி எங்கே வந்து நிற்கும்னா உங்களோட ப்ராஃபிட் கட் ஆயிரும். கரெக்டாக ப்ராஃபிட் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம அன்றைக்கி அந்த வேல்யூஷன்லாம் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அல்டிமேட்டாக ப்ராஃபிட் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ் கட் ஆயிரும். ஓகேவா, இப்போ இருக்கிற வால் ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்ஸில் அரவுண்ட் வந்து மொதல் எஸ்டிமேஷன்லாம் 6 இருந்துச்சு. பட் ரீசெண்டாக அந்த டிமாண்ட் கன்சர்ன்ஸ்லாம் வச்சு இப்போ வால் ஸ்ட்ரீட் எஸ்டிமேட் வந்து 2023 ஒரு $5 ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு வச்சாங்க. ஸோ அங்கேருந்து into 20 போட்டிங்கன்னா ஒரு P/20 கொடுத்தீங்கன்னா டெஸ்லா வந்து ஒரு $100 ஒர்த்து அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ப்ரைஸ் ட்ராப் பண்ணி ப்ராஃபிட்டை கட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் அந்த என்ன ஆயிரும், நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேரில் 5க்கு பதில் என்ன ஆயிரும், 4 கூட ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை $4 இபிஎஸ்க்கு ஆயிடுச்சு, எஸ்டிமேஷன் எல்லாம் $4 தான் இந்த வருஷம் டெஸ்லா சம்பாதிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த $4 சம்பாதிக்கிற கம்பெனிக்கு into 20 P/E கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஷேர் ப்ரைஸ் 80க்கு போயிடும். ஸோ அதனால இந்த ப்ராஃபிட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய செல் ஆஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக அந்த வீடியோ பண்ணுறேன். ஐ ஹோப் ரொம்ப பெரிய செல் ஆஃப் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். பட் இருந்தாலும் we never know, மார்க்கெட் வந்து நம்மளை எப்போயுமே சர்ப்ரைஸ் பண்ணும். ஓகே, லெட்ஸ் see. அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து சைனாவில் மட்டும்தான் ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சைனாவில் தான் அதிகமான ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேயும் ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்க, அங்கேயும் 10% ட்ராப் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையுமே ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பட் ஆஸ்திரேலியாவில் கம்மி பண்ணது ஓகே ஒரு 2% தான். ஸோ 2%ன்றது அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படாது. பட் 10% உண்மைக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $33,000 உங்களால் சைனாவில் ஒரு கார், நம்மளால் ஒரு டெஸ்லா கார் வாங்க முடியும், மாடல் 3. ஓகேவா, இப்போது இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லா இதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்மில் வந்து டெஸ்லா ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர். ஸோ அதனால் டிமாண்ட் பூஸ்ட் பண்ணணுன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ அகெயின் இது வந்து நெகட்டிவ்ஸ் தான், ஃபுல்லாக நெகட்டிவ்ஸ் தான். இப்போ இதில் என்ன இந்த நியூஸில் பாசிட்டிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே கேம் ஓவர்ன்ற கான்செப்டை நம்ம இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். அந்த கேம் ஓவர் யாருக்கு அப்படின்னு கேட்டால் புது ஸ்டார்ட் அப்ஸ், சைனாவில் 50-60 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை வரலாம். ஏன்னா காம்படிட்டிவாக இப்போ நம்ம டெஸ்லா மாடல் காரே கிடைக்கும்போது மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் கார் இல்லையா. ஏன்னா நீங்கள் அது பெஸ்ட் கார்னு ஏன் நான் சும்மா சொல்லலை, நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு லாஸ்ட் வீக் தான் ஒரு 250 ஃபீட் ஒரு மலை அடிவாரத்தில் டெஸ்லா கார் கீழே விழுந்துருச்சு. அந்த 250 ஃபீட்டில் விழுந்துமே அந்த டெஸ்லா காரில் உள்ளே இருந்த 4 பேருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் அழகாக தப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப சேஃபஸ்ட் கார் டெஸ்லா தான். ஸோ இது வந்து ஒரு கார் வாங்குறவங்க கண்டிப்பாக எதில் என்ன பெஸ்ட் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் என்ன தான் ஈலான் மஸ்க் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது மேட்டர் இல்லை, ஒரு காராக ஒரு ஃபீச்சராக நல்லா இருக்கிறது தான் அப்படின்றதா வரும். ஸோ இந்த எண்டாக தான் வரும் லாங் டேர்மில். இப்போ ஷார்ட் டேர்மில் நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த கேம் ஓவர் வந்து நம்ம காம்படிட்டர்ஸ்க்குலாம் கேம் ஓவர் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம போக தான் தெரியும். ஆனால் இப்போ பாசிட்டிவ் சைடாக ரொம்ப பார்க்கக்கூடிய நேச்சரில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பெரிய செல் ஆஃப் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். இதில் என்னோட பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் தெருவில் ஸ்ட்ரீட்டில் பிளட் இருக்கும் போது தான் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ரீட்டில் பிளட் இருக்குது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பயங்கர செல் ஆஃப் இருக்கும். இந்த ஜான்வரி ஃபுல்லாக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வருஷம் பிளானில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மில்லியனர் ஆகிற பிளான், அதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம். அந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வாங்குறதுக்கான காசு வந்து கம்மியாகிட்டே வருது. இந்த மாதிரி ஷேர் ப்ரைஸ் இறங்கிட்டே இருந்தால் நான் இன்னும் அந்த கோல்டுக்கான ஷேர்ஸ் ஒன்றும் வாங்க ஆரம்பிக்கல. பட் என்னுடைய பழைய ஷேர்ஸ் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரத்தத்தில் ரத்தமும் இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் ரியலி சேட் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர். சும்மா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சொல்கிறது வேறு, ஆக்சுவலாக லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறது வேறு. ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே அந்த ப்ரெஷர்லாம் தாங்கி லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குகிற ஆட்டிடியூட் வேணும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிலைமைகள் வரும். இந்த மாதிரி நிலைமைகளில் உங்களோட ஹையஸ்ட் கன்விக்ஷனில் தான் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம கேத்தி வுட்டே எடுங்க, 20 மில்லியனுக்கு
நிறைய ஷேர்ஸ் அவங்க இது வரைக்கும் டெஸ்லா ஷேர்ஸ் வாங்கினதை விட இப்போ 10 times அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஆல்ரெடி இந்த ரெசஷன்னால என்னோட பையிங் பவரும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்குறதுக்கு காசு திரட்டுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட் சூன் அதுக்கு ஒரு நல்ல பிளானோட நான் ஐ வில் கம் அப். அதை நான் கண்டிப்பாக அந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் சூன் ஒரு பல்காக டெஸ்லா வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஹார்ட் அட்டாக்கை தரப்போ தான் தெரியல, அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு டைம்லி வந்து சேரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் கேளுங்க. இதே டெஸ்லாவில் இப்போ பாசிட்டிவ் நியூஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா இன்வெஸ்டர்ஸ் டே மார்ச் பிகினிங்கில் ஆரம்பிக்குது. மார்ச் 1ஆம் தேதி அவங்க டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதில் வந்து அவங்களோட 3rd generation பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படும். இதே ஒரு புல் மார்க்கெட்டில் இருந்தோம்னு வைங்களேன், அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாலே போதும் 50 ஒரு 50% மேலே ஏற போகுதுன்ற அளவுக்கு ஒரு ஹைப் வரும். அட்லீஸ்ட் அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 5% அது மேலே ஏறும். இப்போ பியர் மார்க்கெட்னால அந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து என்ன ஆயிரும், கண்டுக்கிறது இல்லை. என்னப்பா விழுந்துட்டு இருக்கே அப்படின்றப்போ இந்த நியூஸ்ல இவனுங்க இப்படி தான் எல்லா நாளும் நடத்துவானுங்க, இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே சென்டிமெண்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். அவங்க போய் அன்றைக்கி எதாவது சொல்லுவானுங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே புல் மார்க்கெட்டில் இருந்தோன்னா அந்த மாதிரி கார் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி கார் பண்ணால் ஹைப் ஏறும். ஸோ இதே வருஷத்தில் ஐ திங்க் ஜூனுக்கு மேலே இந்த சென்டிமெண்ட் மாறும் அப்படின்றதான் என்னுடைய ஹையஸ்ட் பிலீஃப். நான் என்ன நடக்குது அகெயின் ஒரு பேட் ப்ரெடிக்ஷனாக இல்லைனா கரெக்டான ப்ரெடிக்ஷனாக ஜூன் வந்தால் தான் தெரியும். ஐ திங்க் ஜூனுக்கு மேலே செகண்ட் ஆஃப் 2023 சைபர் ட்ரக்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது இவங்க இந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்மில் அனௌன்ஸ் பண்ணி திடீர்னு ஒரு 25,000க்கு ஒரு மாடல் கார் வாங்கலாம் USD 25,000 USD சொல்கிறேன், அமெரிக்காவில் அந்த மாதிரி ஒரு கார்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் மற்ற கம்பெனிஸ்லாம் ரொம்ப பயப்படணும் அதை நினச்சி. ஐ திங்க் டெஸ்லா வந்து வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். பட் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி வலி தான், தப்பு தான், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஷேரை ஹோல்ட் பண்ணது மூலமாக வித்து இருந்திருக்கலாம். ஐ எம் ட்ரேடர் டூ, அதனால் என் கை ஆப்ஷன்ஸில் மட்டும் தான் விளாண்டுச்சு, என்னோட ஷேர் பொசிஷன்ஸ் விளாடவே இல்லை. ஆனால் அது மிகப்பெரிய தப்பு. ஸோ அதனால் ஐ அட்மிட் தட். பட் என்ன சொல்கிறது, நான் எப்போவுமே என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையுமே லாங் டேர்ம் போங்க, ட்ரேட்லாம் பண்ணி காசு இழந்துடாதீங்க தான் சொல்லியிருக்கேன். நான் இது வரைக்கும் உங்ககிட்டே அதே தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் போய் எனக்கு விற்கணுன்றதும் லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அந்த லாங் டேர்ம் பை அண்ட் ஹோல்டில் இருக்கிற பெஸ்ட் பெனிஃபிட்டே இந்த மாதிரி எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு லாங் டேர்மாக அந்த கம்பெனியை நம்புறது தான். அதில் வந்து நம்ம ஒரு ஷேர் ஹோல்டர் டெஸ்ட்லா, அதாவது எப்படி பார்க்கணும்னா நான் வந்து அதில் நம்ம ஒரு ட்ரேடு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிலாம் அதை பார்க்குறவங்களுக்கு அது சரி வராது. இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னால் இப்போ போய் ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியாது, ஆனால் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் கம்பெனியில் நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து என்னோட பிஸ்னஸாக அதை பார்த்தோன்னா அது மட்டும்தான் அந்த 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 வேவ்லாம் தப்பாக தான் செட் ஆகும். ஐயோ நம்ம பிஸ்னஸ்க்கு பிரச்சனை வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும். அது பிரச்சனை வந்தனால அது பிஸ்னஸ் விட்டு வெளியே வரணும்னு தோணாது இல்லையா. நம்ம அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ரன் பண்ணணும்னா புரியும். நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் டெஸ்லாவில். அதனால் இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் சூப்பர், கங்க்ராட்ஸ், கரெக்டாக டைம் பண்ணியிருக்கீங்க. சில பேர் நமக்கே கமெண்ட் பண்ணாங்க 100 கிலோ போகலாம். ஐ ஹோப் ரொம்ப விழாதுன்னு நினைக்கிறேன். பட் தெரியாது, இன்றைக்கி போகலாம். பட் நீங்கள் எந்த ப்ரைஸில் தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கோல்ஸ்லாம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இந்த ப்ரைஸ் வந்தால் தான் நான் வாங்க போகிறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து இந்த ப்ரைஸ்லாம் நான் பார்க்குறது இல்லை. நான் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் வச்சுருக்கேன். அந்த அமௌண்ட்டை நான் உள்ளே போட்டே இருப்பேன். அது 400நாலும் அந்த அமௌண்ட்டை போடுவேன், 80நாலும் அதே அமௌண்ட்டை தான் உள்ளே போட போகிறேன். ஆனால் ஒரு வேளை 80 தொட்டுச்சுன்னா அன்றைக்கி என்னால் வெளியே சைட்லேருந்து கேபிட்டல் ரெடி பண்ண முடிஞ்சா அன்றைக்கி நான் வந்து வெயிட்டட் DCA அப்படின்ற கான்செப்டை பண்ணுவேன். பிளட்டு ஸ்ட்ரீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மாதம் பண்ணுற அமௌண்ட்டோட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை பண்ணுவேன். ஸோ நான் இது வரைக்கும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, SIP தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஐ திங்க் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகணும். ஏன்னா என்னோட கோல் வந்து 2025 ஷேரை விற்கிறது, இல்லைனா 2030 விற்கிறது. ஸோ எப்போ அவங்க வந்து 20 மில்லியன் காசு விற்கணும் அந்த பாத்தில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அந்த 20 மில்லியன் காசு அச்சீவ் பண்ணும்போது அப்போ தான் நான் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட டேக்அவே. நியூஸை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ஹோப்ஃபுல்லி லிவரேஜ் மார்ஜினில் விட்டு வெளியே இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்ன நடந்துச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் சந்திப்போம். See you. Bye bye.